ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. நாம் இன்றைக்கி லால்பாகில் இருக்க நர்சரிக்கு தான் போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நர்சரி vlog போடுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ வாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தே போகலாம். இதுதான் நர்சரியோட என்ட்ரன்ஸு. போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. அங்கே உள்ளார நிறையா சீட்ஸு, காம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் கார்டனிங்க்கு தேவையான நிறையா பொருட்கள் இருந்தது. உள்ளார நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்புக்கும் வெளியே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது, என்ன குவான்டிட்டி எடுத்தால் என்ன ரேட்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தேவைங்கிறத வாங்கிக்கலாம். நிறையா இருந்தது. சீட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. இங்கே பாருங்கள், கார்டனிங் பாட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் கார்டனிங் டூல்ஸ் இருக்குது. அப்புறமா காம்போஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மேன்யூர் இருக்குது, கவுடங் இருக்குது, வெர்மி காம்போஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா கம்மியான ரேட்லேயும் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியான ரேட்லேயும் இருக்குது. சீட்ஸும் அப்படி தான். ஒரு சில ஷாப்ஸில் 20 rupees இருக்குது, ஒரு சில இடத்துல 25 இருக்குது, ஒரு இடத்துல 50 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பயோ காம்போஸ்ட்னு இருந்தது. நல்லா ஒரு பெரிய குடோன் மாதிரியே இருந்தது. அவ்வளோ வச்சுருந்தாங்க. நமக்கு எவ்வளோ கேஜி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். 1 kg பேக்கெட்டும் இருந்தது. பாருங்கள், உள்ளார 7 விதமான பொருட்கள் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா பயோ காம்போஸ்ட் இருக்குது, கவுடங் காம்போஸ்ட் இருக்குது, சக்குலண்ட் பாட்டிங் மீடியான்னு இருக்குது, அப்புறம் நீம் கேக் பவுடர், அப்புறம் பொன்கோமியா கேக் பவுடர்னு என்னமோ இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கோட் ஷீப் மேன்யூர், அப்புறம் கோகோபீட் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது இதில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 rupees. 1 kg பேக்கெட். 1 kg பேக்கெட் வந்து 50 rupees. அப்புறமா சீட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை, பீக்கங்காய், பாலக், அப்புறம் ஃப்ளவர் சால்வியா, அப்புறம் தண்டு கீரை, அப்புறம் கேரட், பிரிஞ்சால், பாட்டில் கார்ட், பீட்ரூட், க்ரீன் பீஸ், டபுள் பீன்ஸ், மறுபடியும் பாலக், பாட்டில் கார்டு, ரிச் கார்டு, டொமேட்டோ, குக்கும்பர், அப்புறம் மேங்களூர் குக்கும்பர், பிட்டர் கார்டு, சில்லி, அப்புறம் நீளமான பிரிஞ்சால், அப்புறம் டர்னிப், அப்புறம் இதுவும் ஒரு கீரை வகை தான். அப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டடாக தான் இருக்குது எல்லாமே. பர்பிள் பிரிஞ்சால் இருக்குது, பம்ப்கின் இருக்குது, கிளஸ்டர் பீன்ஸ் இருக்குது, பப்பாயா கூட இருந்தது சீட்ஸில், ரேடிஷ் இருக்குது. இதெல்லாமே ரேட் வந்து 20 rupees. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான். இதோட ரேட்டு 50, 55, 85 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. இதே வந்து பிளான்ஸாகவும் உள்ளார வச்சுருந்தாங்க. 30 rupees, 50 rupees, 60 rupees அந்த ரேட்லேயும் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீட்ஸாக கூட வாங்கிக்கலாம், இல்லை பிளான்ஸாக கூட வாங்கிக்கலாம். ஸோ ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ளார வந்தால் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே சக்யூலண்ட் பிளான்ஸ் தான். நிறையா வச்சுருந்தாங்க. 100, 200, 300, 400, 500 அப்படின்னு போயிட்டே இருந்தது ரேட்டு. நம்ம என்ன பிளான்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்குது. அங்கே சில இடத்துல ரேட்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். சக்யூலண்ட் பிளான்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா எதுவும் இல்லை, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலி நல்லா பெரிய நர்சரியாக இருந்தது. அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு டைம் பத்தலை. அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நிறையா டைம் எடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்தது. இதெல்லாம் ரேட் வந்து 150, 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நீங்கள் என்ன பிளான்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. அப்புறம் இன்னும் நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபுல்லாக போன்சாய் பிளான்ஸ் இருந்தது. அங்கே ரேட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். 500, 850, 900 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஒரு 4லேருந்து 5 ரூபா வரைக்கும் ஃபுல்லுமே ரோஸ் தான் இருந்தது. என்னமோ ஒரு ரோஸ் கார்டனுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. இங்கே நமக்கு என்ன பிளான்ட் வேணுமோ நாமளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சூஸ் பண்ணுறப்ப நிறையா ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்க்காம
அதோட ஸ்டெம் வந்து நல்லா திக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில பேர் நடக்கிறப்ப ஸ்டெம்ஸ் எல்லாம் உடஞ்சிருந்தது. ஸோ நல்லா பிளான்ட்டாக இருக்கா, ஸ்டெம் எல்லாம் நல்லா திக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வாங்கிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பிரிஞ்சால் தான். அதோட ரேட்டெல்லாம் 125 அந்த ரேட்டில் இருந்தது. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே சில்லி, அதோட ரேட்லாம் 50. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ட்ராலி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம என்னென்ன பிளான்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அதில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். லாஸ்ட்டாக பில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குரோட்டான் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 rupees. ரோஸுக்கெல்லாம் நான் ரேட் சொல்ல மறந்துட்டேன். எந்த ரோஸ் எடுத்தாலும் 100 rupees. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி பூ, அப்புறமா ஆலோவேரா வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்னேக் பிளான்ஸு, அப்புறம் காகித பூன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்தது. இதோட ரேட் வந்து 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைபிஸ்கஸ் தான். ஒரு 3 லைனுக்கு ஃபுல்லுமே ஹைபிஸ்கஸ் தான். ஹைபிஸ்கஸ்லாம் 100, 150, 200 அந்த ரேஞ்சில் இருந்தது. நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட். அப்புறமா இதெல்லாம் அரளிப்பூ. இது வந்து நந்தியாவட்டம். இது வந்து 50 rupees. அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான். குண்டு மல்லி, அடுக்கு மல்லி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து ஜாதி மல்லி. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 100. நிறைய பிளான்ஸ் இருந்தது. நம்ம ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கம்மியான விலையிலேயே நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறையா சக்யூலண்ட் பிளான்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் 200 rupees இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லில்லி. இது வந்து 1700 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இதுலேயும் ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி கலர் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் தான். இங்கே தொங்கிட்டு இருந்த மணி பிளான்ட்டே 200 போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளான்ஸ் ஃபுல்லுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 100. அதோட சைஸ் பொறுத்து தான். 100, 150, 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸ்பைடர் பிளான்ட்லாம் 50 rupees இருந்தது. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேம்பு இருந்தது. பேம்பு வந்து 500 rupees. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெத்தலை. இதோட ரேட் 75 rupees. மேரிகோல்ட் பார்த்தீங்கன்னா 30 rupees இருந்தது. அப்புறம் இட்லி பூ மாதிரி ஒரு வெரைட்டி. இப்படியே பார்த்துட்ருக்கப்ப இங்கே ஸ்ட்ராபெரி பிளான்ட் இருந்தது. 100 rupees. ஆனால் ஸ்ட்ராபெரி பிளான்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 rupees, 60 rupees, அப்புறம் 100 rupees அந்த ரேட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பிளான்ட் 30 rupees. இந்த சைட் ஃபுல்லுமே சாமந்தி பூ தான். இதோட ரேட் 60 rupees. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹைபிஸ்கஸ். இது வந்து 100 rupees போட்டு வாங்கினேன், எல்லோ கலர். அப்புறம் நந்தியாவட்டம். இது வந்து 50 rupees போட்டு வாங்கினது. அப்புறம் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டும் ஒன்று வாங்கினேன். இது ரீபாட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி 60 rupees. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ். இது வந்து 50 rupees. டீலெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ரோஸ். இதுவும் நான் பிளான் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட்டை நான் மெயினாக வாங்கினதுக்கு ரீசனே இதோட ஸ்டெம் தான். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அப்புறமா ரெட் ரோஸ். இதுவும் நல்லா திக்காக இருந்தது ஸ்டெம்மு. காரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியாமல் முட்டு ஒன்று உடஞ்சிருச்சு.
இருந்திருந்தால் அதுவும் நல்லா பூ பூத்திருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே என்கிட்ட டபுள் கலர் பிங்க் ரோஸ் இருந்தது. இது வாங்கி தான் நான் ஃபர்ஸ்ட் ஏமாந்துட்டேன். ரொம்ப சன்னமாக இருந்தது ஸ்டெம்மு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் தண்டுக்கீரை வாங்கியிருந்தேன். அது வேரோடு இருந்தது, அதனால் எடுத்து வச்சேன். ஸோ வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நான் 2 விதமான சீட்ஸ் வாங்கினேன். 20 rupees தான். கொத்தமல்லி இலை ஒன்று வாங்கினேன். அப்புறம் சோம்பு கீரை. அப்புறமா பயோ காம்போஸ்ட்னு ஒன்று காமிச்சிருந்தேன்ல, அது ஒரு பேக்கெட் வாங்கினேன். 1 kg பேக்கெட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.